ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேர் எங்களை நேரில் பார்க்கும்போது கேட்குறாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நேரில் பார்க்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன காலைலனா நல்லா வாக்கிங் போகிறீங்க, அதுக்கப்புறம் போயிட்டு ஹோட்டலில் அங்கே எங்கே போய் சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறீங்க, இதனால என்ன பெரிய பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா வாக்கிங் போகிற, டெய்லி போய் நல்ல ஹோட்டலில் வேறு போய் சாப்பிட்ற, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான். வாக்கிங் போகணுன்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம ஆக்டிவாக நம்ம உடம்பு வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வாக்கிங் வீடியோவும் போடுறேன், சாப்பிட்ற வீடியோவும் போடுறேன். நல்ல சாப்பாடாக நமக்கு தேவையான சாப்பாடு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேர் வாக்கிங் போனால் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வாக்கிங் போகிறதே நம்ம சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் வாக்கிங் போகிறேன். உங்களுக்கும் அதான் சொல்ல வரேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பாடை ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களால் சாப்பிட முடியாமல் கூட போகலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கும்போது உங்களால் என்னென்ன சாப்பிட முடியுமோ, என்ன ஸ்வீட்டோ என்னவோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லது இல்லை, வீட்டில் சாப்பிட்டா மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்டவங்கள கேட்டால் கூட நிறைய பேர் சுகர் வந்திருக்கு, ப்ரெஷர் வந்திருக்கு, கொலஸ்ட்ரால் வந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து நான் வீட்டில் தான்ப்பா சாப்பிட்றேன் சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன பண்ணணுன்றது ஒன்று விஷயம் இல்லை. நம்ம ரெகுலராக நம்ம உடம்புக்கு தேவையான வேலை கொடுக்கணும். நம்ம உடம்புக்குன்னு ஒரு வேலை கொடுத்தாதான் அது உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா வேலை செய்யும். அந்த உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நல்லா வேலை செஞ்சாதான் நம்மளுடைய எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்காக தான் நம்ம வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போயிட்டு சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான உணவு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நல்ல புரோட்டீன் உள்ள உணவாக எடுத்துக்கோங்க. ரெகுலராக நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதுல கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ண வேணாம். சாப்பாடு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதை விட வாக்கிங் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்ப வந்து ஆக்டிவாக வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வாக்கிங் போகிறோம். மற்றபடி நமக்கு வேற எந்த விஷயமும் இல்லை. நம்ம ஆக்டிவாக இருந்தால் நம்ம உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செஞ்சால் நம்மளும் ஆக்டிவாக இருப்போம். அந்த ஒரே காரணம் தான். நல்ல தூக்கம் வரும், நல்ல மூளை வேலை செய்யும், எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெகுலராக போட்டுருக்கேன். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் ரெகுலராக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் என்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்றத. எங்கள் கருத்தில் உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருந்தால் நீங்கள் வந்து தயவுசெய்து எங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.